நம்மோடு திரு பாபு இணைஞ்சிருக்கார். சார் வணக்கம். வணக்கம் சார், 4 வருஷம் ஆகிவிட்டது திமுக தலைமையிலான அரசு பொறுப்பேற்று. 2018 அரசு ஆசிரியர்கள்லாம் போராட்டம் நடத்தும் போது உங்களுடைய கையை பிடிச்சி நான் இருக்கிறேன், அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி வந்ததுக்கப்புறம் உங்கள் குறைகள்லாம் சரி செஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. 4 ஆண்டுகள் முடிஞ்சு விட்டது. இப்போ வரைக்கும் என்ன சார் நிலைமை? ஐயா, இப்போ நம்ம தகுதி தேர்வு அப்படிங்கிற ஒரு புது கான்செப்ட் வந்ததுனால வழக்கு ஒரு பக்கம் 2012 எழுதினவங்க தான் நிறைய ஆயிட்டாங்க. ஏற்கனவே கடந்த அதிமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ஆண்டுகள் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றவங்களை பணி நியமனம் பண்ணாம இருந்த காரணத்தினால தொடர்ந்து திமுக ஆட்சி வருது. தொடர்ந்து அதிகமான தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றவங்க அதிகமா வந்துட்டாங்க. அப்போ என்ன செய்யறது தெரியாம ஒரு இது வரும்போது எல்லாருமே தகுதி தேர்வுக்காண்டி வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருந்ததுனால அந்த பதவி உயர்வானது எல்லாருக்குமே தள்ளி போயிடுச்சு. ஸோ எங்களுக்கு பாத்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர் கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகள் பணியில், அதாவது இந்த தகுதி தேர்வு அப்படிங்கிறது வேலைக்கு வராம உள்ளவங்க தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்று இப்போது 2346 பேரை தகுதி தேர்வு எழுதி நியமன தேர்வும் தேர்ச்சி பெற்று இப்ப அப்பாயின்மெண்ட் போட போறாங்க. கலந்தாய் தேதி அறிவிச்சிட்டாங்க. அவங்களுக்கு நியமன கலந்தாய் தேதி அது வரவேற்கத்தக்கது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இப்போ நாங்க 20-30 ஆண்டுகளுக்கு மேலாக பாத்தீங்கன்னா சீனியாரிட்டியில 20-30 ஆண்டுகள் சில பேர் இருக்காங்க. இடைநிலை ஆசிரியர்கள் ஒரே பதவியில 20 ஆண்டுகள் தலைமை ஆசிரியர் பதவி கிடைக்காம இருக்காங்க. சரிங்களா? இப்போ இதுல மற்ற துறைகளை ஒப்பிடும்போது பாத்தீங்கன்னா ஒருத்தங்க ஜூனியர் அசிஸ்டண்டா சேர்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கிட்டத்தட்ட துறை தேர்வு எழுதுனா 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா அவங்க உடனே அசிஸ்டன்ட் ஆகுறாங்க, சூப்பரண்ட் ஆகுறாங்க. அவங்களுக்கு ஸ்கேல் ஆஃப் பேயும் கூடுது. ஆனா நம்ம இடைநிலை ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா நாங்க துறை தேர்வு எழுதுவோம், முறைப்படி அனுமதி பெற்று துறை தேர்வு எழுதியிருக்கோம். நாங்க துறை தேர்வு எழுதுனது கிட்டத்தட்ட இப்போ என்ன எடுத்துக்கிடுங்களேன், நான் ஒரு 2004 அப்பாயின்மெண்ட் ஆகிறேன் தொகுப்புதியத்தில் ஜெயலலிதா பீரியடில். 2005 வரேன். நான் துறை தேர்வுலாம் தேர்ச்சி பெற்றாச்சு. கிட்டத்தட்ட எத்தனை வருஷங்கள் பாருங்க, 20 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் அந்த துறை தேர்வு எழுதி முடிச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை, அப்படியே தான் இருக்கும், ஒரே பதவியில் இருக்கும். இப்போ இது எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவ்வளோ பதவிகள் 20 வருஷங்கள் ஒரே பதவியில் இருந்து ஒரு பதவி உயர்வு இல்லைன்னா ஒரு அரசு ஊழியர் ஆசிரியருடைய நிலைமை எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ 30 ஆண்டுகள் ஆயிருக்கு. என்ன நானாவது பரவாயில்ல, 30 ஆண்டுகளாக சில டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஹெச்எம் பதவி கடைசி காலத்தில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. அவங்களுக்கும் அந்த பதவி உயர்வு கிடைக்கல. இப்போ கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா 243 அப்படிங்கிற ஒரு புதிய அரசாணையை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். அது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ முன்னாடி ஒரே சரகத்தில் பணிபுரிந்தா பதவி உயர்வு கிடைக்கும். இப்போ ஸ்டேட் சீனியாரிட்டி அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ மற்ற உயர் கல்வித்துறை, பள்ளி கல்வித்துறையில எல்லாம் ஸ்டேட் சீனியாரிட்டி இருக்கு. நம்ம ரொம்ப நாளா தொடக்க கல்வித்துறையில ஸ்டேட் சீனியாரிட்டி இல்லாமல் இருந்ததுனால வழக்கின் காரணமாக இப்போ ஸ்டேட் சீனியாரிட்டி கொண்டு வந்துட்டாங்க. ஸ்டேட் சீனியாரிட்டி கொண்டு 243 அப்படிங்கிற ஒரு புதிய அரசாணையை கொண்டு மற்ற சரகத்தில் மற்ற மாவட்டங்களில் பணிபுரிந்தாலும் அவங்க நம்ம சரகத்துக்கு வந்துடுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய சீனியர் ரொம்ப அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா நாங்கள் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை இப்போ 243 அரசாணை நீக்கம் செய்து ஸ்டேட் சீனியாரிட்டிலே அதே சரகத்தில் கிடைக்கக்கூடிய அந்த இதுதான் மாற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் சார். திரு பாபு, இப்போ இதற்கு முன்பு 2018 உங்களுக்கு உறுதிமொழி கொடுத்ததன் அடிப்படையில் திமுக 4 ஆண்டுகள் தமிழகத்தில் ஆட்சியில் இருந்துட்டாங்க. எத்தனையோ வழக்குகளில் முறையீடு செய்து இது முக்கியத்துவம் வாய்ந்தது, கல்வி சார்ந்த விவகாரங்கள், அதனால அவசர வழக்கா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிலாம் முறையிடக்கூடிய நிலையில் இந்த விவகாரத்தில் ஏன் அது போல எந்த ஒரு விஷயத்தையும் அரசு முன்னெடுக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வேணும்னா அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, ஆசிரியர்களும் பாதிக்கப்படுறாங்க, தொடர் போராட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கு, எனவே இந்த வழக்கு முக்கியத்துவம் கருதி உடனே விசாரணைக்கு எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆனால் ஏற்கனவே வழக்கு விசாரணை நிலுவையில் இருக்கு அப்படின்றத காரணம் காட்டி உங்களுடைய பதவி உயர்வுலாம் அப்படி நிறுத்தி வைக்கக்கூடியதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதிகமான வழக்குகள் நம்ம சொல்ல முடியாது. நீதிமன்றத்தை பொறுத்தவரையில எப்படி வழக்குகள் வருகிறது அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஆனா அரசு இதுல என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு கொள்கை முடிவு எடுத்து இந்த தகுதி தேர்வே நமக்கு நியமனத்துக்கு மட்டும்தான், பதவி உயர்வுக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கொள்கை முடிவை எடுத்து அதை நீதிமன்றத்துக்கு சொல்லியிருந்தாங்கன்னா இன்றைய காலகட்டங்களில் பதவி மிக வேகமாக நடந்திருக்கு. இப்போவே அந்த முடிவு தான் நாங்கள் எடுத்துருக்கோம். ஏற்கனவே நாங்கள் சங்கத்தின் மூலமாக கோரிக்கைகள் எல்லா சங்கமுமே இந்த மாதிரி பதவி உயர்வு இது தேவையில்லை,
தகுதி தேர்வு தேவையில்லை. ஏற்கனவே நாங்கள் வந்து இடைநிலை ஆசிரியர் பணி தேர்ச்சி பெற்று தான் நாங்கள் எல்லாமே அப்பாயின்மெண்ட் ஆகிறோம். அப்படிங்கும்போது மேலும் ஒரு தகுதி தேர்வு, இப்போ நியமன தேர்வு இங்கே வச்சிருக்க கூடாது. ஆக்சுவலாக இப்போ நியமன தேர்வு வச்சு அவங்களே திரும்ப ஒரு சோதனை பண்ணி அவங்களே திரும்ப தேர்வு எழுதி, ஏற்கனவே 2010க்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்குலாம் தகுதி தேர்வு இல்லாமல் நிறைய தலைமை ஆசிரியர் இருக்காங்க. அப்படிங்கும்போது அதே பட்சத்தில் தான் நாங்களும் இருக்கோம். நாங்கள் எங்களுக்கும் வேற மாதிரி ஒரு தகுதி தேர்வு வைக்கணும் அப்படிங்கிறது வந்து முறையான ஒரு இது இல்லை, சமூக நீதி இல்லை. அந்த சமூக நீதிக்காண்டி நம்ம எல்லாம் என்ன செய்யறோம் அப்படின்னா, அரசு வந்து முறையாக இன்னும் இப்போ கொண்டு இருக்க விரைவில் எங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம். அதே நேரத்தில் இப்போ வந்து நிறைய பேருக்கு ஊக்கமுதியவும் ஏற்பட்டு வச்சிருக்காங்க. அதற்கும் இப்போ வந்து லம்சம் அமௌண்ட் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வராங்க. அந்த இதையும் நம்ம அரசு பரிசீலனை பண்ணணும். இப்போ சரண் விடுப்பு சமீபத்தில் அறிவிச்சிருந்தாங்க, அது வந்து வரவேற்கத்தக்கது. இப்போ ஒரு ஆண்டுகள் தான் அதை இது பண்ணுறாங்க. 2025 to 2026 10வது மாதம் கிடைக்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு அரசு மத்தியில் நாங்கள் வந்து ஆசிரியர் சங்கங்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு கொடுத்துருக்கோம். தொடர்ந்து வந்து அந்த அரசாங்கம் வந்து திமுக அரசு வந்து நமக்கு வந்து ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு கொடுத்தா மேலும் நாங்கள் தான் சீனியர், எல்லாமே சீனியர், நாங்கள் இத்தனை வருஷமாக பாதிச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஒரு எல்லாருக்குமே தெரியும். ஒரு சீனியர் எப்படி இருக்காங்க, ஜூனியர்லாம் 243 பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் எல்லாம் எல்லா மாவட்டத்திலேருந்தும் எல்லாருக்குமே ஜூனியர் தலைமை ஆசிரியர் ஆகிட்டாங்க. மற்ற மாவட்டங்களில் அவங்க அப்பாயின்மெண்ட் ஆகி தலைமை ஆசிரியர் ஆகி அவங்க வந்து இந்த 243 பிரகாரம் மற்ற மாவட்டங்கள்லேருந்து இங்கே வரும்போது எல்லா மூத்த ஆசிரியர்கள் வந்து இளைய ஆசிரியர் தலைமை ஆசிரியர் இருக்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கோம். இது வேற எந்த துறையிலையுமே அந்த மாதிரி ஒரு பாதிப்பு இல்லை. ஆனால் நம்ம கல்வித்துறையில் மட்டும் மூத்தவர்கள் தலைமை ஆசிரியராகவும் இளையவர்கள் அதிகாரியாகவும் இருக்காங்க. இளையவர்கள் வந்து அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற, மூத்தவர்கள் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்குது. இதை வந்து மாற்றணும், ஒட்டுமொத்தமாக அதையும் நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். சரி, ஓகே. இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையோடு இருக்கோம்னு திரு பாபு சொல்கிறீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு பள்ளியில் தலைமை ஆசிரியர் இல்லை, தலைமை ஆசிரியர்கள் மற்றும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிற பள்ளிக்கூடங்கள் நிர்வகிக்கக்கூடிய மாவட்ட கல்வி அலுவலருடைய பணியிடங்களும் காலியாக இருக்குது. இப்படி 17 மாவட்டங்களில் இருப்பதா சில புள்ளி விவரங்கள் தெரிவிக்கக்கூடிய நிலையில் என்னென்ன மாதிரியான சிக்கல்களை எல்லாம் ஆசிரியர்கள் சந்திக்கிறாங்க பாபு? இப்போதைக்கு நம்முடைய ஆசிரியர்கள் சந்திக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா உதவி பெறும் பள்ளி. நீங்கள் இன்னைக்கு அரசு பள்ளி மட்டும் நம்ம சொன்னோம் பதவி உயர்வு. உதவி பெறும் பள்ளியில் உள்ள நடுநிலை பள்ளியாக இருந்தாலும் சரி, துவக்கப்பள்ளியாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே நம்ம வந்து புதிய நியமனம் வேணும் அப்படின்னு சொன்னால் அரசு அனுமதி வேங்கணும் அப்படின்னு சொல்லி புதிய ஒரு அரசாணையை போட்டாங்க. நியமனாலும் அரசுகிட்ட முதல்ல அனுமதி வேகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய ஆசிரியர்கள் வந்து உதவி பெறும் பள்ளிகளில் வந்து உபரி இல்லாத பட்சத்தில் கூட அவங்க ஆசிரியர் பணி நியமனத்துக்கு வந்து காலதாமதப்படுது. இந்த உதவி பெறும் பள்ளியில தலைமை ஆசிரியர் இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு வேலை எல்லாமே காலதாமதமாகும். தலைமை ஆசிரியர் இல்லாம உதவி பெறும் பள்ளிகள்ல மிகப்பெரிய ஒரு வேலை, ஒரு பாடம் எடுக்கிறது எதுவுமே தலைமை ஆசிரியர் இல்லைன்னா அந்த நிர்வாகம் வந்து சரியாக இயங்காது. இதுல அரசு பள்ளிக்கும் பொருந்தும், நம்ம அரசு உதவி பெறும் பள்ளிக்கும் பொருந்தும். இந்த மாதிரி நிறைய இதை வந்து பணி அனுமதிக்காண்டி இயக்குனர் அலுவலகத்துக்கு அனுப்பக்கூடியது, இல்லாட்டி இதுக்கு எல்லாமே அனுப்பக்கூடியது வந்து அலுவலர்களுடைய பணி. மாவட்ட கல்வி அலுவலர் வந்து கண்காணிச்சு அதை வந்து இயக்குநர்கள் கேட்டு இது பண்ணணும். ஆனா இங்கிருந்து தபாலே போகாம அவங்க வந்து உயர்கல்வி அலுவலருக்கே, உயர் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தாம இங்கேயே தபால் எல்லாம் தேக்கமாகுது. இதனால நிறைய பேர் பணி நியமனம் இல்லாம, நிறைய ஆசிரியர்கள் இல்லாம உதவி பெறும் பள்ளியிலே நிறைய பாதிப்புகள் இருக்கு. கல்வி பணியில நிறைய பாதிப்புகள் இருக்கு. இனி தொடர்ந்து அந்த அரசு வந்து இந்த அனுமதிக்காண்டி தபால் போட்டிருக்கோம், உடனடியாக அதை வந்து சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிற இந்த நேரத்துல நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையை வந்து இந்த உங்களுக்கு வந்து நிறைய 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் சம்பளம் இல்லாம இருந்திருக்காங்க. நேற்று கூட ஒரு முந்தைய ஆட்சி காலத்துல கூட நமக்கு வந்து என்ன அப்படின்னா, இந்த தையல் போன்ற சிறப்பு ஆசிரியர்களுக்கு நேற்று நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கி, இது 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு சம்பளம் இல்லாம வேலை பார்க்கிறவங்க அனைவருக்குமே சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு புதிய உத்தரவை நீதிமன்றம் கொடுத்ததுனால இது வந்து நேற்று ஒரு இனிப்பான செய்தி வந்து அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஊதியம் கிடைச்சிருக்கு. இதே போல
சிறப்பு ஆசிரியர்களாக நிறைய பேர் வந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. ம் 10,000 12,000 அவங்களெல்லாம் நிரந்தரப்படுத்தணும். சிறப்பு ஆசிரியர்கள் அதே மாதிரி எல்கேஜி யூகேஜி சிறப்பு ஆசிரியர்கள் நிறைய வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அவங்களையும் பணி நியமனம் பண்ணணும். தொகுப்பூதியமே நம்ம இந்த காலத்துல வந்து நியமனம் செய்யக்கூடாது. ஏன்னு சொன்னா அவங்க 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள வேலை பார்த்துட்டு 10,000மே ஊதியமா வச்சிருக்காங்க. அந்த நிலைப்பாடை மாற்றி ம் நிரந்தரமான காலமுறை ஊதியத்தின் தான் தீர்வு. அதுதான் அந்த ஆசிரியர்கள் தான் நிரந்தரமாக மாணவர்களுக்கு சந்தோஷமாக சரி நம்ம நிறைய சம்பளம் வாங்குறோம், நம்ம உழைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாடோட இருப்பாங்க. ஏன்னா பாதி 5,000 10,000 சம்பளத்துக்கு வேலை வைக்க வரவங்க அவங்களுடைய குடும்ப கஷ்டம் அதிகமா இருக்கும். எப்படி அவர்களுடைய குடும்பத்தை வழி நடத்துவது என்பதுதான் மிக தயக்கமாக இருக்கும் அவங்களுக்கு. எப்ப நமக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும் மற்றவர்கள் போல அப்படிங்கிற அந்த ஒரு வேறுபாடோட வேலை பார்க்கக்கூடிய இது இல்லாம நிலை இல்லாம நிரந்தரமான ஒரு காலமுறை ஊதியம் வழங்க இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இது மட்டும் இல்லாம இப்ப இந்த ஆசிரியர்களுடைய பதவி உயர்வு, தலைமை ஆசிரியரோ அதுக்கு மேற்பட்ட பதவி உயர்வுகளோ இந்த வழக்கு நிலுவையில் இருப்பதன் காரணமாக தான் இப்படி இருக்கா, இல்ல ஒரு ஆசிரியர் தலைமை ஆசிரியரா பதவி உயர்வு பெறும்போது அவருக்கான ஊதியமும் உயரும்? இப்ப பொருளாதார ரீதியா அரசுக்கு இருக்கக்கூடிய பல இடர்பாடுகள் இதன் காரணமாக கூட இது ஒருவேளை இந்த பதவி உயர்வை நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன காரணம்? உண்மையிலேயே அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? இந்த வழக்கு மட்டும்தானா இல்ல இன்னும் சில காரணங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த வழக்கு மட்டும் காரணம் இல்ல. ம் இப்போ நம்முடைய கல்வி அமைச்சர் அடிக்கடி கூறுவது போல மத்திய அரசுக்கு இருந்து இருக்கக்கூடிய பல நிதிகள் வந்து மாநில அரசுக்கு இன்னும் கொடுக்காம இருக்குது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. நிதி நெருக்கடி, எல்லா இதுக்கும் செலவினங்கள் அதிகமா இருக்குது. ஆசிரியர் ஊதியமே பெரும்பான்மையான பணங்கள் போகிறது அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதனால அந்த நிதி மத்திய அரசும் அந்த நிதியை கொடுத்தா மாநில அரசு கொடுப்போம், எல்லா நியமனங்களும் அங்க ஒழுங்கா செய்வோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டு எடுத்திருக்கலாம். அது ஒரு காரணமாக கூட இருக்கலாம் அப்படின்னு நான் கருதுகிறேன் சார். இப்போ திரு பாபு, இப்ப பிற துறைகள்ல இது போல பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நிதி வருவாய் அதிகம் இருக்கும்போது அந்த பிரச்சனைகள்லாம் நம்ம சரி செஞ்சிடலாம். ஆனா பள்ளிக்கல்வித்துறை அப்படி இல்லை. நம்ம ஒவ்வொரு திட்டமும் அதை நம்ம கீழே கொண்டுட்டு போகும்போது எதிர்கால மாணவர்களுடைய வாழ்க்கை தான் பாதிக்கப்படும். அதை நம்மளால மாற்ற முடியாது. திருப்பி பின்னாடி போய் மாத்திரும் அப்படின்ற எண்ணமெல்லாம் இருக்க முடியாது இல்லையா? ஆனாலும் கூட பள்ளிக்கல்வித்துறையில அரசு இப்படி அலட்சியம் காட்டுது அப்படின்னா அது என்ன எப்படிப்பட்ட ஒரு நிலைமையை இதை காட்டுது உங்களுக்கு? அரசு வந்து ஒரு அதிகமா எல்லா இதையுமே அவங்க வந்து கவனிக்க முடியாது. அரசு வந்து ஓரளவுக்கு இயக்கக்கூடியதுதான் தொடர்ச்சியாக ஒரு அரசு செய்து விட்டு போன பணிகளை தான் தொடர்ந்து செய்ய முடியும். இல்ல முதலமைச்சரா எல்லா இதையும் முதலமைச்சரா எல்லா விஷயத்தையும் பார்க்க முடியாது. சரி, ஓகே. ஆனா பள்ளிக்கல்வித்துறைன்றது தமிழ்நாட்டுக்கு ஒரு துறை தானே. பள்ளிக்கல்வியில ஒரு துறைன்றது ஒரு துறை தானே இருக்கு, பல துறைகள்ல இல்ல. அப்படின்றப்ப ஒரு பள்ளிக்கல்வித்துறையை கூட அதை பார்க்க முடியாத அளவுக்கு தான் ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரா அப்படின்றத கேள்வி. இது எல்லாருக்குமே எழும் இல்லையா? ஒரு சாமானியருக்கும் எழக்கூடிய கேள்விதான். ஒரு பள்ளிக்கல்வித்துறையை கூட பார்க்க முடியாத நிலைமையில தான் முதலமைச்சர் இருக்கிறாரா, அதற்கு எதுக்கு ஒரு அமைச்சர் வேற இருக்கார் அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறாங்க. ஐயா, கட்டாயம் ஐயா. தொடர்ந்து பாத்தீங்கன்னா 2012ல நமக்கு இடைநிலை ஆசிரியர்கள் வந்து அதிகமான லட்சம் கணக்குல வந்து இடைநிலை ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்று இருந்தாங்க. ஆட்சி அமையும் போதும் நிறைய பேர் இருந்ததுனால ஒரு எப்படி பணி நியமனங்களை பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு குழப்பமாயிட்டு. ஏன்னா 12ல ஒரு தொடர்ந்து டெட்டு தேர்வு, அதாவது நம்மளுடைய இது ஆனுவல் பிளானர் பிரகாரம் தகுதி தேர்வு வந்து ஒவ்வொரு வருடமும் நம்ம கட்டாயமா வைக்கணும். அப்படிங்கும்போது ஒவ்வொரு ஆண்டும் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்று வராங்க. ஆனா நம்ம காலி பணியிடங்களை நிரப்பாம வந்த காரணத்தினால பழைய ஆட்சியில ஒரு 3 வருடங்கள் நிரப்பானது தொடர்ந்து 5 ஆண்டுகளாக திரும்பியும் நமக்கு வந்து அதிகமான ஆசிரியர்கள் வந்து தேர்ச்சி பெற்று வந்ததுனால மொத்த இதுல என்ன செய்யணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு தயக்கம் தான். அதனால அவங்க ஒவ்வொருத்தரும் நீதிமன்றத்துக்கு சென்று போராட்டங்களை செய்து தொடர்ந்து அவங்க இது பண்ணும்போது கடைசியா இப்போதைக்கு அது முற்றுப்புள்ளி வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இது. தொடர்ந்து அவங்களுடைய அனைத்து தேர்ச்சி பெற்ற அனைத்து ஆசிரியர்களையும் கொஞ்சம் கொஞ்சமா நியமனம் பண்ணிட வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசையா. சரி, ஓகே.